இப்போதாம்மா எந்திரிச்சேன். என்ன பேசிட்டு இருக்கா? சாப்பிட்டு வந்திருக்காருமா. மதியம் செஞ்சுட்டேன், நைட்டு தான் சப்பாத்தி செய்யணும். யார்கிட்டம்மா காலையில இருந்து பேசிட்டே இருக்க? எங்க அம்மாட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்படின்னு ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, என்ன பண்றோம் என்னன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நடக்கிறது எதுக்குமா அங்க சொல்ற? அது இல்லைங்க, ஒரு நிமிஷம். இல்லம்மா, உங்க மாப்பிள்ள தான் அம்மாட்ட என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு இருக்காரு. வாங்கத்த, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த மாப்பிள்ள. எதுக்கு நீங்க இவ கூட சண்டை போட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட யார் சொன்னா? என் பொண்ணுதான் சொன்னா. ஏங்க, அவதான் சொன்னானா? நீங்க பெரிய மனுஷங்க தானே, அடிக்கடி எங்களுக்குள்ள வரீங்க. என் பொண்ணும் அவ புருஷனும் என்ன பண்றாங்க நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஓ, அப்ப உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா? எங்க குடும்பத்தில் நடக்கிறத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நீங்க எப்ப அவகிட்ட அளவுக்கு அதிகமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் எங்க கூட சண்டையே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்ல சின்ன சண்டை வந்தாலும் நான் பேசலன்னா அவளா வந்து பேசுவா. இப்பெல்லாம் நானா போய் பேசினாலும் கண்டு கூட மாட்டீங்கிறா. நான் ஒன்னும் அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கல. நீங்க பிரிக்கிறீங்கன்னு சொல்லத்த, தேவையில்லாம அவன் மனசுல கண்டதை விதைக்காதீங்கன்னு சொல்றேன்.